நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாப்பா இந்த பார்ட் வந்து லாஸ்ட் பார்ட்டாக வந்து இருக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸில். ஆல்ரெடி 3 பார்ட் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டோம்ப்பா. ஓகே, இப்போ த கால்வின் சைக்கிள் அப்படின்னா என்ன? இப்போ இந்த சைக்கிளில் தான் C3 பிளான்ட்டில் வந்து குளுக்கோஸ் வந்து சிந்தசிஸ் ஆக போகுது. அதாவது கால்வின் அண்ட் ஹிஸ் கோவர்க்கர்ஸ், கால்வின்கிற சயின்டிஸ்ட்டும் அவருடைய கோவர்க்கர்ஸும் சேர்ந்து தென் ஒர்க்ட் அவுட் த ஹோல் பாத்வே அண்ட் ஷோட் தட் த பாத்வே ஆப்ரேட்டட் இன் எ சைக்ளிக் மேனர். இந்த பாத்வே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைக்ளிக்காக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த RUBP வாஸ் ரீஜென்ரேட்டட். இந்த RUBP பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், RUBP வந்து கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து நமக்கு 2 molecule of 3PGA வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு நான் சொன்னேன்னா, அப்போ இந்த RUBP திருப்பி வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். Let us now see how the Calvin pathway operates and where the sugar is synthesized. அப்போ இந்த கால்வின் பாத்வேல எப்படி சுகர் வந்து சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். Let us at the outset understand very clearly that the Calvin pathway occurs in all photosynthetic plants. இந்த கால்வின் பாத்வே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா photosynthetic plantsலையும் நடக்கும். Okay, it does not matter whether they have C3 or C4 plants. அதாவது C3 plants இருந்தாலும் சரி, C4 plants இருந்தாலும் சரி, இந்த C3 pathway இப்போ நம்ம படிக்க போறோம்ல கால்வின் சைக்கிள், இது மூலமா தான் குளுக்கோஸ் வந்து தயாரிக்கும். ஓகேங்களா? அதாவது RUBP கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் 3 கார்பன் கிடைச்சது அப்படின்னா அதை C3 பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். சில பிளான்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் கார்பன் காம்பவுண்ட் வந்து 4 கார்பன் கிடைக்கும், அதை C4 பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ C3 பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, C4 பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, எதில் வந்து நமக்கு குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த C3 பாத்வே மூலமாக, அதாவது இந்த கால்வின் சைக்கிள் மூலமாக தான். ஓகே, ஃபார் ஈஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கால்வின் சைக்கிள் கேன் பி டிஸ்கிரைப்ட் அண்டர் 3 ஸ்டேஜஸ். 3 ஸ்டேஜஸாக அதை பிரிக்கிறாங்க. அதாவது கார்பாக்சிலேஷன், ரெடக்ஷன் அண்ட் ரீஜென்ரேஷன். இப்போ கார்பாக்சிலேஷன்னா என்ன? இப்போ கார்பாக்சிலேஷன் இஸ் த ஃபிக்சேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன்டு எ ஸ்டேபிள் ஆர்கானிக் இன்டர்மீடியேட். அதாவது கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன்னா என்ன? கார்பன் டை ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணி நமக்கு ஒரு ஸ்டேபிளான ஆர்கானிக் இன்டர்மீடியேட். ஆர்கானிக் இன்டர்மீடியேட்னா ஒன்றும் இல்லை, இந்த 3PGAன்னு சொன்னேன்ல அதுதான். அதாவது 3PGAனா நான் இன்னொரு தடவை சொல்கிறேன்ப்பா, 3 molecule of PGA கிடையாது. இப்படி கார்பன் வந்து 3 கார்பன் இருந்தது அப்படின்னா 3வது கார்பனில் வந்து பாஸ்பேட் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ கார்பாக்சிலேஷன் இஸ் த மோஸ்ட் க்ரூஷியல் ஸ்டெப் ஆஃப் கால்வின் சைக்கிள். கால்வின் சைக்கிள்னுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலேஷன். வென் கார்பன் டை ஆக்சைடு இஸ் யூட்டிலைஸ்ட் ஃபார் த கார்பாக்சிலேஷன் ஆஃப் RUBP, கார்பன் டை ஆக்சைடு வந்து RUBP-னுடைய கார்பாக்சிலேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். திஸ் ரியாக்ஷன் இஸ் கேட்டலைஸ்ட் பை த என்சைம் RUBP கார்பாக்சிலேஸ். அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு எந்த என்சைம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? RUBP, அதாவது ருபிஸ்கோ அப்படிங்கிற என்சைம் சொன்னோம்ல, அதில் RUBP கார்பாக்சிலேஸ் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போ RUBP ருபிஸ்கோ அப்படிங்கிற என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா கோ அப்படிங்கிறது கார்பாக்சிலேஸ் ஆக்ஷனும் பண்ணும், ஆக்சினேஸ் ஆக்ஷனும் பண்ணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா RUBP கார்பாக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் இதை கேட்டலைஸ் பண்ணுது. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, which results in the formation of 2 molecule of 3PGA. அப்போ இது மூலமா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 molecule of 3PGA ஃபார்ம் ஆகுது. Since this enzyme also has an oxidation activity, இந்த RUBP பார்த்தீங்க அப்படின்னா இந்த ருபிஸ்கோங்கிற என்சைம் இருக்குல்ல, இது வந்து C for carboxylase action, O for oxidase action, ரெண்டு ஆக்ஷனும் பண்ணும். அதாவது அதோட அவைலபிலிட்டி ஆக்சிஜன் அதிகமாக இருந்தது அப்படின்னா ருபிஸ்கோ வந்து ஆக்சினேஸ் ஆக்ஷன் பண்ணுப்பா, அதை நம்ம லேட்டராக படிப்போம். ஓகேங்களா? இட் would be more correct to call it RUBP carboxylase oxidase, RUBP carboxylase oxidase இப்படின்னு சொல்லலாம், ருபிஸ்கோ அப்படின்னு இதை சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, வெயிட் பண்ணுங்க. இப்போ இதான்ப்பா கால்வின் சைக்கிள். அதாவது கால்வின் சைக்கிள் ப்ரொசீட்ஸ் இன் 3 ஸ்டேஜஸ். 3 ஸ்டேஜஸ் தான் நடக்குதுன்னு சொன்னோமா. இப்போ இந்த சைக்கிளை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைக்கிள் வந்து எப்படிப்பா ஸ்டார்ட் ஆகுது? RUBP, அதாவது ருபிலோஸ் பிஸ்பாஸ்பேட் இருக்குல்ல, ருபிலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட். ஏன் 1,5 பிஸ்பாஸ்பேட் சொன்னாங்கன்னா RUBP அப்படிங்கிறது ஒரு 5 கார்பன் காம்பவுண்டுப்பா. இதில் ஃபஸ்ட்டு கார்பன்லேயும் பாஸ்பேட் அட்டாச் ஆகிருக்கு, 5th கார்பன்லேயும் பாஸ்பேட் அட்டாச் ஆகிருக்கு. 1 2 3 4 5.
அப்போ இதுதான் ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட்னு சொல்கிறோம். இவங்க தான் பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர். முதல்ல கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து நமக்கு எது ஃபார்ம் பண்ணுறாங்க, அதாவது 2 molecule of 3PGA. இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் எது, இப்போ தான் நம்ம படித்தோம் ருபிஸ்கோ அப்படிங்கிற என்சைம். அதில் எந்த ஆக்ஷன் பண்ணுது, அதாவது RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்ஷன் பண்ணி நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3PGA. அதாவது இங்கே நீங்கள் போட்டுக்கோங்கப்பா 2 molecule of 3PGA. ஓகேங்களா? ஏன் மேம் இங்கே 2 molecule போட்டிங்க அப்படின்னா, இப்போ RUBP அப்படிங்கிறது 5 கார்பன் காம்பவுண்டா, ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு கார்பன் இருக்கா, அப்போது ஈக்குவேஷன்ஸ் படி நம்மளுக்கு இங்கே என்ன வரணும், 6 கார்பன் வருமா? ஆனால் நமக்கு 3PGA அப்படிங்கிற 3 கார்பன் காம்பவுண்டு தான் இருக்குது. அப்போ மீத 3 எங்கே, அதாவது 2 molecule of 3PGA கிடைக்குது. அதனால தான் நம்ம இங்கே 2 × 3PGAன்னு போடுறோம். இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈக்குவேஷன் தான்ப்பா கொடுப்பாங்க. ஓகே, இந்த 3-பாஸ்போகிளிசரேட் இருக்குல்ல, அதாவது இதில் ஒரு மாலிகுல் 3-பாஸ்போகிளிசரேட் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் அப்படிங்கிற ரியாக்ஷன்ஸ் மூலமாக ட்ரையோஸ்பாஸ்பேட்டாக மாறுது. அப்போ 3PGA ரிடக்ஷன் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ATP ஒரு NADPHஐ யூஸ் பண்ணுறோம். அப்போ ATPயை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வந்து ஃபார்ம் ஆகுது, அதாவது ADP + இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டாக கிடைக்கும். அதே மாதிரி NADPHஐ யூஸ் பண்ணும்போது NAD+ + H+ நம்மளுக்கு மாறுது. அதாவது இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ ட்ரையோஸ்பாஸ்பேட்டாக மாறுதா, இந்த ட்ரையோஸ்பாஸ்பேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக இந்த இடத்துல சுகராக கன்வெர்ட் ஆகும். ஓகேயா? இப்போ இந்த ட்ரையோஸ்பாஸ்பேட், இப்போ இது வரைக்கும் நான் சொல்கிறேன்ப்பா. இப்போ இங்கே நம்ம என்ன படித்தோம், 3PGA தானே படித்தோம். இப்போ சுகர் மாலிகுலினுடைய ஃபார்முலா என்னப்பா, C6H12O6. ஆனால் இங்கே ஒரே ஒரு கார்பன் டை ஆக்சைடு தான் இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? இங்கே ஒரே ஒரு கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த சைக்கிள் 6 தடவை நடந்தால் தான் நம்மளுக்கு 6 கார்பன் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் மாலிகுல் ஃபார்ம் ஆகும். அதாவது ட்ரையோஸ்பாஸ்பேட் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ரீஜென்ரேஷன் ஆகி, இப்போ ஒரு தடவை இந்த டேர்ன் நடந்தால் நமக்கு குளுக்கோஸு ஃபார்ம் ஆகாது. ஓகே, புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இந்த சைக்கிள் இப்போ சுக்ரோஸ் ஸ்டார்ச்னு கொடுத்துருக்காங்களா, அதான் குளுக்கோஸ். இப்போ இந்த ரியாக்ஷன் 1 டைம் நடந்தது அப்படின்னா நமக்கு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகாது. ஏன்னா குளுக்கோஸ்னுடைய ஃபார்முலா C6H12O6. ஸோ 6 டைம் இது ரிப்பீட் ஆனால் தான் நமக்கு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ ட்ரையோஸ்பாஸ்பேட் அப்போ மறுபடியும் எதா மாறணும், RUBPயாக மாறணும். அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீஜென்ரேஷனுக்கும் நம்ம ஒரு ATPயை யூஸ் பண்ணுறோம்ப்பா. யூஸ் பண்ணி அதாவது ATP யூஸ் பண்ணுறோன்னா என்ன, அது பிரேக் டவுன் ஆகி ADP + இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டாக மாறுது. அப்போ இந்த சைக்கிள் மறுபடியும் கண்டினியூஸாக நடக்க போகுது. புரியுதுங்களா? அப்போ இதே மாதிரி எத்தனை டேர்ன் நமக்கு நடக்கும், 6 டேர்ன். 6 கார்பன் டை ஆக்சைடு இங்கே ஃபிக்ஸ் பண்ணாதான் நமக்கு எது ஃபார்ம் ஆகும், C6H12O6 அப்படிங்கிற இது குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த ரியாக்ஷன்ஸில் பாருங்கப்பா, 1 செகண்ட். இப்போ ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளவு எனர்ஜியை யூஸ் பண்ணுறோம். ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள், இங்கே நீங்கள் எல்லாத்துலேயும் 2 போட்டுக்கணும்ப்பா. ஏன்னா இங்கே ஃபார்ம் ஆனது 2 molecule of 3PGA. ஓகேவா? அப்போ இது 2 ATP 2 NADH. அப்போ இது 2 NADPH. அது மட்டும் இல்லாமல் இது 1 தான், இது 1 ATP. அப்போ ஒரு கார்பன் டை ஆக்சைடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எத்தனை ATPயை நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ATP. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எத்தனை NADPHஐ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 NADPH யூஸ் பண்ணுறோம் ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு. அப்போது நான் என்ன சொன்னேன், 6 தடவை இந்த டேர்ன் நடந்தால் தான் நமக்கு குளுக்கோஸே ஃபார்ம் ஆகும். அப்போ 6 × 3 போடுங்க, அப்போ 18 ATPயை நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி 6 × 2 போடுங்க, அப்போ 12 NADPHஐ யூஸ் பண்ணாதான் நமக்கு 1 molecule of குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுது. இது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கீழே பார்க்கலாம். ஓகே, இப்போ the Calvin cycle proceeds in 3 stages. ஆமாம், இந்த 3 ஸ்டேஜ் நம்ம பார்த்தோம். கார்பாக்சிலேஷன் அப்போ என்ன நடக்கும், during which carbon dioxide combines with ribulose 1,5 bisphosphate RUBP 1,5, அதாவது கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து நமக்கு எது ஃபார்ம் ஆச்சு, 2 molecule of 3PGA. அதான் கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். ரிடக்ஷன்னா என்ன, during which carbohydrate is formed at the expense of the photochemically made ATP and NADPH. அதாவது
ரிடக்ஷன்ஸ் மூலமாக நமக்கு ட்ரையோஸ் பாஸ்பேட் வந்து அதுலேருந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆச்சுல்ல, இதில் வந்து நம்ம ஒரு ஏடிபி அண்ட் NADPHஐ யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீஜென்ரேஷன் டூரிங் விச் த கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டட் RUBP-யை மறுபடியும் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ இந்த சைக்கிள் கண்டினியூஸாக நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படித்ததே தான் இங்கே தியரியாக பார்க்க போகிறோம். இப்போ ரிடக்ஷன்னா என்னப்பா? தீஸ் ஆர் த சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் தட் லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸை வந்து ஃபார்ம் பண்ணுறது தான் ரிடக்ஷன். அப்போ ரிடக்ஷன் அப்போ என்னாகும்? அதாவது 3PGA வந்து எதா நம்ம மாறுச்சுப்பா? ட்ரையோஸ் பாஸ்பேட்டாக மாறுச்சுல, ட்ரையோஸ் பாஸ்பேட் இதை தான் வந்து ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்தராக தான் இது குளுக்கோஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் 2 மாலிகுல்ஸ். இங்கே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்களா 2 மாலிகுல் ஆஃப், நான் சொன்னேன்ல இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸில் ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு தான் நமக்கு ஒரு ATP அண்ட் ஆல்சோ ஒரு NADPHன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது நம்ம 2 மாலிகுல் ஆஃப் 3PGA தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆச்சு. இங்கே 2 போடும்போது அப்போ இங்கே எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்? 2 ATP 2 NADH. நான் அந்த சைக்கிளில் சொல்லி தந்தேன்னா அந்த இன்னொரு தடவை பார்த்துட்டு வாங்க, அதனால உங்களுக்கு புரியும். 2 மாலிகுல் ஆஃப் ATP ஃபார் பாஸ்போரிலேஷன் அண்ட் 2 ஆஃப் NADPH. அதுக்கப்புறம் எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோம்ப்பா? 2 NADPH அண்ட் 2 ATPயை யூஸ் பண்ணுறோம் ஃபார் ரிடக்ஷன் பெர் கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல். இங்கே கொடுத்துட்டாங்களா பெர், அதாவது ஒரு கார்பன் டை ஆக்சைடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம 2 ATP அண்ட் 2 NADPHஐ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, the fixation of 6 molecules of carbon dioxide. அப்போ 6 கார்பன் டை ஆக்சைடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு and 6 turns of the cycle are required. 6 தடவை இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட்டடாக நடக்கணும். for the formation of 1 molecule of glucose. ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த சைக்கிள் வந்து 6 தடவை வந்து நடக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீஜென்ரேஷன் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் மாலிகுல் RUBP இஸ் crucial if the cycle is to continue uninterrupted. அதாவது இந்த ரீஜென்ரேஷன் நடந்தாதான் இந்த சைக்கிள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா RUBP இருந்தால் தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து கம்பைன் பண்ணும். அப்போ RUBP வேணும், அதுதான் ரீஜென்ரேஷன். அப்போ இந்த ரீஜென்ரேஷன் அப்பையும் நம்ம 1 மாலிகுல் ஆஃப் ATPயை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபார் பாஸ்போரிலேஷன் டு ஃபார்ம் த RUBP. ஓகே, இப்போ பாருங்க, hence for every carbon dioxide molecule entering the Calvin cycle, ஒவ்வொரு மாலிகுல் கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா கால்வின் சைக்கிளில் என்ட்ரு ஆகும்போது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்ப்பா? 3 ATP 2 NADPH தான் நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம 3 ATP 2 NADPHஐ நம்ம வந்து செலவு பண்ணுறோம். Okay, it is probably to meet this difference in number of ATP and NADPH used in the dark reaction that the cyclic phosphorylation takes place. அப்போ it is probably meet the difference in number of ATP. இந்த நம்பர் ஆஃப் ATP அண்ட் NADPH தான் நம்ம டார்க் ரியாக்ஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணுறோம். டார்க் ரியாக்ஷன்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும்ப்பா, அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோடு சேர்ந்து குளுக்கோஸை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ATP அண்ட் NADPHோட லைட் ரியாக்ஷன்ஸ்னுடைய ப்ராடக்டை யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் இது NADPH. அப்போ டு மேக் 1 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ், ஒரு மாலிகுல் குளுக்கோஸ் வரணும் அப்படின்னா நம்ம 6 தடவை இந்த சைக்கிளை சுற்றணும். அப்போ 6 turns of cycle are required. அப்போ ஒர்க் அவுட் how many ATP and NADPH molecules will be required to make 1 molecule of glucose. அப்போ எத்தனை ATP எத்தனை NADPH வேணும் ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ்க்கு? த்ரூ கால்வின் பாத்வேல பார்க்கலாம். It might help you to understand all of this if we look at what goes in and what comes out the Calvin cycle. இப்போ 6 கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணாதான் நமக்கு 1 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் கிடைக்கும். அப்போ இந்த ரியாக்ஷன்ஸில் நம்ம எவ்வளோ ATP யூஸ் பண்ணுறோம்ப்பா? 18. ஏன்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 3 அப்படிங்கும்போது 6 கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேணும்? 18 ATPயை நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ ATP யூஸ் பண்ணும்போது அது எதாக மாறும்? ADP ப்ளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டாக மாறும். அதே மாதிரி 12 NADPHஐ நம்ம யூஸ் பண்ணும்போது அது எதாக கன்வெர்ட் ஆகுது? 12 NAD ப்ளஸ்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகுது. இது புரியும்னு நினைக்கிறேன் இந்த கால்வின் சைக்கிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்பா C4 பாத்வே. இப்போ C4 பாத்வே C3 பாத்வே நம்ம பார்த்துட்டோம்ப்பா.
C3 பாத்வேனா என்ன இன்னொரு தடவை சொல்கிறேன். கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி மொத ஃபார்ம் ஆன ப்ராடக்ட்டு 3 கார்பன் காம்பவுண்ட் உள்ள ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளான்ட்டை C3 பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ C3 பாத்வே C4 பாத்வேனா என்ன? Plants that are adapted to dry tropical regions. ட்ரையான இடத்துல வளரக்கூடிய பிளான்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா C4 pathway mention. C4 pathway தான் நடக்குது. Though these plants have the C4 oxalic acid is the first carbon dioxide fixation product. அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி மொத கார்பன் டை ஆக்சைடு வந்து எதை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த மாதிரி பிளான்ட்ல? அதாவது C4 4 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய OAA வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே, புரியுதுங்களாப்பா? இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படித்தோம்? RUBP கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய 3PGA அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணிச்சா? அப்போது இந்த மாதிரி ட்ரையான இடத்துல வளரக்கூடிய பிளான்ட்ஸில் மொத ஒரு 4 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய OAA ஃபார்ம் பண்ணுது. அப்போ எந்த பிளான்ட்டில் ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகி நமக்கு 4 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய OAA ஃபார்ம் ஆகுதோ அந்த பிளான்ட்டை C4 பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, as they use C3 pathway at the Calvin cycle as the main biosynthetic pathway. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ C4 பிளான்ட்ல மொத நமக்கு 4 கார்பன் ஃபார்ம் ஆனாலும் எந்த ப்ராசஸ் மூலமாக நமக்கு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மறுபடியும் C3 ப்ராசஸ் மூலமாக தான் குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதான் முன்னாடியே ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். இப்போ C3 pathway பார்த்தீங்கன்னா C4 பிளான்ட்லேயும் நடக்கும், C3 பிளான்ட்லேயும் நடக்கும். Then in what way are they different from C3 plants? அப்போ C3 plantsல இருந்து இது எப்படி மேம் டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is question that you may reasonably ask. அப்போ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ C4 plants are special. C4 plants வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிளான்ட்பா. ஓகே, they have a special type of leaf anatomy. இந்த C4 பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டான லீஃப் anatomy இருக்கு. they tolerate high temperature. அப்போ என்ன, இந்த பிளான்ட் வந்து ஹை டெம்பரேச்சர், ஏன்னா அது ட்ரையான இடத்துல வளரும்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த பிளான்ட் ஹை டெம்பரேச்சரை டாலரேட் பண்ணும். they show a response to high light intensity. high light intensityனா என்ன? அதிகமான வெயிலையும் இது ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். they like a process of photorespiration. வந்து C4 பிளான்ட்ஸில் நடக்கவே நடக்காதுப்பா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோரெஸ்பிரேஷன்னா என்ன மேம்? இப்போ நான் என்ன சொன்னேன், கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து தான் நமக்கு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன்னா, அப்போ RUBP இன்ஸ்டெட் ஆஃப் பைண்டிங் வித் கார்பன் டை ஆக்சைடு இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு பதிலாக ஆக்சிஜனோட பைண்ட் பண்ணிடும். ஓகே, அப்போ ஆக்சிஜனோட பைண்ட் பண்ணால் நமக்கு குளுக்கோஸ்லாம் ஃபார்ம் ஆகாது. இதுதான் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். இது செப்பரேட்டடான ஒரு சப்டாபிக்காக இருக்குது, அது படிக்கும்போது சொல்லலாம். அப்போது ஆக்சிஜனோட பைண்ட் பண்ணுறதா ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். ஆனால் இது வந்து எந்த பிளான்ட்டில் நடக்காது? C4 பிளான்ட்டில் நடக்காது. and have greater productivity of biomass. அது மட்டும் இல்லாமல் இந்த C4 பிளான்ட்ஸினுடைய பயோமாஸ் அது வந்து அதிகமாக இருக்கும். let us understand these one by one. இப்போ நம்ம சொன்ன எல்லாத்தையுமே நம்ம வந்து கீழே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கலாம். இப்போ ஸ்டடி வெர்டிக்கல் செக்ஷன் ஆஃப் லீஃப். வெர்டிக்கல் செக்ஷன் ஆஃப் லீஃப்னா என்ன? இப்படி ஒரு லீஃப் இருக்குது, இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறீங்க. கட் பண்ணி பார்க்கும்போது one of a C3 plant and the other of a C4 plant. do you notice the difference? do both have the same type of mesophyll? இப்போ C3 பிளான்ட்லையும் C4 பிளான்ட்லையும் சேம் டைப் ஆஃப் mesophyll இருக்கா? do they have similar cells around the vascular bundle sheath? இதே மாதிரி similar cells இருக்கான்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். the particularly large cells around the vascular bundle of C4 plants are called the bundle sheath cells. இப்போ C4 பிளான்ட்ஸாக இருந்தாலும் அவுட்டர் லைன் என்ன சொல்லுவாங்க? எபிடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிலோ த எபிடர்மிஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது? the large cells around the vascular bundle. நமக்கு வந்து vascular bundle இருக்கும். vascular bundleனா ஒன்றும் இல்லை, xylem and phloem தான். ஓகே, vascular bundles சுற்றியும் நமக்கு எந்த செல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா bundle sheath cells வந்து இருக்கும்பா. இதான் வந்து bundle sheath cells. அதாவது இந்த வாஸ்குலர் பண்டிலை சுற்றியும் இது இருக்கக்கூடிய செல்ஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பண்டில் ஷீத் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லீவ்ஸ் விச் ஹாவ் சச் anatomy ஆர் செட் டு ஹாவ் Krebs anatomy. இந்த anatomy-யை வந்து Krebs anatomy அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. Krebs அப்படின்னா என்ன? ரீத்னா மலர் வளையம். and is a reflection of the arrangement of the cells. The bundle sheath cells form a several layers around the vascular bundle. They are characterized by having a large number of chloroplasts. இந்த bundle sheath cellsல பார்த்தீங்கன்னா
லார்ஜ் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. thick wall impervious to gaseous exchange and no intercellular space. இது வந்து திக்காக இருக்கும், குளோரோபிளாஸ்ட் வச்சுருக்கோம், நோ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் எதுவுமே வந்து இருக்காது. அதாவது இன் பிட்வீன் த செல்ஸ் நடுவில் ஸ்பேஸ் வந்து இருக்காது. You may like to cut a section of the leaves C4 plants, maize or sorghum. அப்போ C4 plants எக்ஸாம்பிள் என்னப்பா, maize or sorghum. மைஸ்னா அந்த நம்ம இது சோளம் சொல்லுவோம்ல, அது வரகு அந்த இதெல்லாம் வந்துட்டு. ஓகே, to observe the Krebs anatomy and the distribution of the mesophyll cells. இப்போ bundle sheet cells வந்து several layer இருக்கும் அப்படின்னு சொன்னோமா, அதை சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், mesophyll cells வந்து இருக்கும். இப்படி தான் வந்து mesophyll cells வந்து இருக்கும். ஓகேங்களா, இதை தான் வந்து Krebs anatomy அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது C4 பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு mesophyll cells வந்து இருக்குது, அதுக்கு கீழே bundle sheet cells இருக்கா. இதை நோட் பண்ணிக்கோங்க, இது ஏன் அப்படிங்கிறத அந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நல்லா. Okay, but it would be interesting for you to collect leaves of the diverse species of plants. அதாவது around you, உங்களை சுற்றி உள்ள இருக்கக்கூடிய பிளான்ஸோட லீவ்ஸ்லாம் வந்து எடுத்து around you and cut vertical sectionாக கட் பண்ணி of the leaves observe under the microscope கீழே பாருங்க. look for the bundle sheet around the vascular bundle. அப்போ அதை கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா vascular bundle சுற்றியும் நம்ம சொன்னோம்ல bundle sheet cells வந்து இருக்கும். the presence of bundle sheet would help you to identify the C4 plants. இப்போ நம்ம மேலே ஒரு இடத்துல சொன்னோம், அப்போ இப்போ C3 பாத்வே மூலமாக தான் மேம் குளுக்கோஸ் வரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நம்ம என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு C3 பிளான்ட்டுன்னு ஒன்று இருக்குது, C4 பிளான்ட்டுன்னு இருக்குது. C3 பிளான்ட்லேயும் இந்த C3 பாத்வேல தான் குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, C4 பிளான்ட்லேயும் C3 பாத்வே மூலமாக தான் குளுக்கோஸ் ஆகுது. அப்போ C3 பிளான்ட்டுக்கும் C4 பிளான்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண்டில் ஷீட் செல்ஸ் தான். அப்போ பண்டில் ஷீட் செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதில் இருக்கும், C4 பிளான்ட்ஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். பட் C3 பிளான்ட்ஸில் பண்டில் ஷீட் செல்ஸ் வந்து இருக்காது. இதுதான் ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸ். இப்போ இதை நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து நம்ம இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த தியரியை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த பிக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ இது என்ன மேம் அப்படின்னா C4 பாத்வே வந்து படிக்க போகிறோம்ப்பா. இதுதான் வந்து C4 பாத்வே. ஓகேவா, இப்போ C4 பாத்வேனா என்ன அப்படிங்கிறனா நமக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய கார்பன் காம்பவுண்ட் வந்து ஒரு 4 கார்பன் இருக்கக்கூடிய OAA வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ அட்மாஸ்பரிக்கில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, காற்றுல உள்ள கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வேப்பரோட சேர்ந்து மீசோஃபில் செல்ஸ். ஏன் இங்கே மீசோஃபில் செல்ஸில் முன்னாடியே நம்ம சொன்னோம், லீஃபோட அனட்டமியில் எபிடர்மிஸ்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மீசோஃபில் செல்ஸ் தான் இருக்குது. அதுக்கு கீழே தான் வாஸ்குலர் பண்டில், ஜைலம், ஃப்ளோயம், அதை சுற்றி தான் பண்டில் ஷீட் செல்ஸ். அப்போ இங்கே மீசோஃபில் செல்ஸ் தானே இருக்குது, அதனால தான் இங்கே மீசோஃபில் செல்ஸ். ஓகே, இப்போ கார்பன் டை ஆக்சைடு பைகார்பனேட் ஃபார்மில் மீசோஃபில் செல்ஸில் என்ட்ரு ஆயாச்சு. இப்போ பைகார்பனேட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போஈனால் பைருவேட், அதாவது PEP, அதுதான் PEP தான். அப்போ இது என்ன உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? C3 பிளான்ட்டில் மொத பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கார்பன் இருக்கக்கூடிய RUBP. ஓகேவா, அப்போ RUBP கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆச்சு, 2 molecule of 3 PGA ஃபார்ம் ஆச்சு. ஆமாவா, ஆனால் மீசோஃபில் செல்ஸ் ஆர் C4 பிளான்ட்டில் இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணுறது யாருப்பா, RUBP கார்பாக்சிலேஸ். உங்களுக்கு புரியுதுங்களா, இது C3 பாத்வேல நடந்தது. மீசோஃபில் செல்ஸில் ஆப்சன்ஸ் ஆஃப் ருபிஸ்கோ அப்படிங்கிற என்சைம் ஆப்சண்ட்டாக இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஆப்சென்ட் ஆஃப் ருபிஸ்கோ என்சைம். ருபிஸ்கோங்கிற என்சைம் வந்து C4 பிளான்ட்டினுடைய மீசோஃபில் செல்ஸில் இருக்காது. இன்ஸ்டன்ட் ஆஃப் there is the presence of PEPase அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பாஸ்போஈனால் பைருவேட் கார்பாக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் இருக்கும். அப்போ பைகார்பனேட் ஃபார்முலா என்டர் ஆன கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன கார்பன், 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு PEPயோட சேர்ந்து இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் PEP கார்பாக்சிலேஸ். அப்போ இந்த ரியாக்ஷனை ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்சேஷன் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய OAA ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே,
அப்போ 4 கார்பன் காம்பவுண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட். அப்போது இது ஒரு கார்பன். எப்படி மேம் 4 கார்பன் சொல்கிறீங்க? இப்போ பைகார்பனேட் ஃபார்மில் இருக்கப்போ இது வந்து ஒரு கார்பனா? அப்போ பாஸ்போஈனால் பைருவேட் அப்படிங்கிறது 3 கார்பனா? இது ரெண்டும் சேர்ந்து எதை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கார்பன் இருக்கக்கூடிய OAA வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மேலிக் ஆசிட் அண்ட் அஸ்பார்டிக் ஆசிடாக மாறும். அதுவும் 4 கார்பன் காம்பவுண்ட் தான். அப்போ இந்த 4 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய ஆசிட் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆகுது. எங்கள் மீசோஃபில் செல்ஸ்லேருந்து பண்டில் ஷீட் செல்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இந்த பண்டில் ஷீட் செல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இம்பார்ட்டன்ட், இங்கே வந்த C4 4 கார்பன் காம்பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டீகார்பாக்சிலேஷன், ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிமூவ் பண்ணி மறுபடியும் ஒரு 3 கார்பன் இருக்கக்கூடிய ஆசிடை வந்து ஃபார்ம் பண்ணிடுது. புரியுதுங்களா? அதாவது 4 கார்பன் OAA இருக்குல்ல, அது பண்டில் ஷீட் செல்ஸில் என்டர் ஆகி ஒரு கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் ஆகி நமக்கு வந்து C3 ஆசிடை வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த C3 ஆசிட் ஒன்றுமே இல்லை, அந்த பாஸ்போஈனால் பைருவிக் ஆசிட் தான். இது மறுபடியும் எங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகுது பாருங்கள், மறுபடியும் இது மீசோஃபில் செல்ஸ்க்கு போய் இந்த ரியாக்ஷனை இது ரீஜென்ரேட் பண்ணும். அதாவது ஃபஸ்ட்டு பைகார்பனேட் பாஸ்போஈனால் பைருவேட்டோட சேர்ந்துச்சா, இதை வந்து ரீஜென்ரேஷன் பண்ணும். இது அப்படியே கண்டினியூஸாக அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது வரைக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் என்ன வெரி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம அடுத்து சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆச்சுலப்பா, இந்த கார்பன் டை ஆக்சைடினுடைய இம்பார்ட்டன்ட் என்ன மேம்? அதில் வந்து நம்ம C3 பாத்வேல சொன்னீங்க நம்ம ட்ரையோஸ் பாஸ்பேட்லேருந்து குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்ட்டு. ஆனால் இங்கே குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகலையே, அப்போ எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வெளியில் வந்துச்சுல கார்பன் டை ஆக்சைடு, இது இந்த இடத்துல RUBPயோட இந்த கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா 2 molecule of 3PGA வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? அப்போ கால்வின் சைக்கிள் இந்த இடத்துல வந்து நடக்கும். புரியுதாப்பா? அதாவது இன்னொரு தடவை சொல்கிறேன், இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த OAAல 4 கார்பன் காம்பவுண்ட், ஒரு கார்பன் போயிட்டு 3 கார்பனை ஃபார்ம் பண்ணிச்சு. இது அப்படியே வந்து ரீஜென்ரேஷன் பர்பஸ்க்கு போச்சு. இந்த ரிமூவ் ஆன கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா எதோட போய் பைண்ட் பண்ணுதுன்னா RUBP. மேம் இங்கே எப்படி வந்தது RUBP அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்டில் ஷீட் செல்ஸ் ஆஃப் C4 பிளான்ட்ஸில் தேர் இஸ் presence ஆஃப் ருபிஸ்கோ என்சைம். ருபிஸ்கோங்கிற என்சைம் பார்த்தீங்கன்னா பண்டில் ஷீட் செல்ஸ் ஆஃப் C4 பிளான்ட்ஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கும், மீசோஃபில் செல்ஸில் இருக்காது. அப்போ ருபிஸ்கோனுடைய கார்பன் காம்பவுண்ட் 5, இங்கே கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்காங்களே 1. ஓகேவா? அப்போ எது வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க, 2 molecule of 3PGA ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ இந்த C3 பாத்வே படித்தோம்ல, அது இந்த இடத்துல வந்து நடக்கும். அப்போ முதல் நம்ம என்ன படித்தோம், கார்பாக்சிலேஷன் படித்தோம். அடுத்து வந்து ரெடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் படித்தோம். அதிலிருந்து எது வந்து ஃபார்ம் ஆகும், ட்ரையோஸ் பாஸ்பேட் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு வந்து குளுக்கோஸை வந்து ஃபார்ம் பண்ணும்ல. ஓகே, இந்த ட்ரையோஸ் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ரீஜென்ரேஷன் ஆகுது. ஓகேவா? இப்படியே இது 6 டர்ன் வந்து 6 தடவை இந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ நம்ம முன்னாடியே ஒரு இடத்துல சொன்னோம், C3 பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, C4 பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, C3 பாத்வே மூலமாக தான் குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோமா. இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சா? C4 பிளான்ட்டாக இருந்தாலும் இந்த C3 பாத்வே மூலமாக தான் நமக்கு குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தியரி படிக்கலாமா? ஓகே, திஸ் பாத்வே தட் ஹாஸ் பீன் நேம்ட் அட், இந்த பாத்வேக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வேப்பா. இஸ் அகெயின் இதுவும் ஒரு சைக்ளிக் ப்ராசஸ்லாம். லெட் அஸ் ஸ்டடி த பாத்வே பை லிஸ்டிங் த ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸை லிஸ்ட் பண்ணி இந்த பாத்வேயை நம்ம படிக்கலாம். த பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் இஸ் அ 3 கார்பன் மாலிகுல் பாஸ்போஈனால் பைருவேட். த பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் யார்? இங்கே 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய PEP அண்ட் இஸ் த பிரசன்ட் ஆஃப், எந்த இடத்துல இது நடக்குது, மீசோஃபில் செல்ஸில் நடக்குது. த என்சைம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ஃபிக்சேஷன், எந்த என்சைம் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, PEP கார்பாக்சிலேஸ். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரெஜிஸ்டர் தட் மீசோஃபில் செல்ஸ் லேக் ருபிஸ்கோ என்சைம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், C4 பிளான்ட்டில் மீசோஃபில் செல்ஸில் ருபிஸ்கோங்கிற என்சைம் ஆப்சென்ட்டாக இருக்கும், அதுக்கு பதிலாக பாஸ்போஈனால் பைருவேட் கார்பாக்சிலேஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும்ட்டு. அப்போ the C4 ஆசிட் அதாவது OAA வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது, மீசோஃபில் செல்ஸில் ஃபார்ம் ஆகுது. இட் தென் ஃபார்ம்ஸ் அதர் 4 கார்பன் காம்பவுண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் மற்ற 4 கார்பன் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது, மேலிக் ஆசிட், அஸ்பார்டிக் ஆசிட் இந்த மீசோஃபில் செல்ஸ்.
ஓகே which are transported to இது வந்து எங்க டிரான்ஸ்போர்ட் ஆகுது பண்டில் ஷீட் செல்ஸ்க்கு இந்த பண்டில் ஷீட் செல்ஸ் இந்த C4 ஆசிட் பார்த்தீங்கன்னா ஃபர்தரா பிரேக் டவுன் ஆகி ஒரு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணி ஒரு 3 கார்பன் மாலிகுலை வந்து ஃபார்ம் பண்ணும் இந்த 3 கார்பன் மாலிகுல் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பேக் டு த மறுபடியும் பண்டில் ஷீட் செல்ஸ்லேருந்து மீசோஃபில் செல்ஸ்க்கு போய் அது எதா கன்வெர்ட் ஆகுது PEP-ஆ எகைனா கன்வெர்ட் ஆகுது இது மூலமாக இந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது the carbon dioxide released in the bundle sheet cells enters the C3 or Calvin pathway அதாவது bundle sheet cellsல remove ஆன carbon dioxide நான் இந்த பிக்சர் சொன்னேன்ல அதை coincide பண்ணி பாருங்கப்பா a pathway common to all plants அப்ப C3 pathway அப்படிங்கிறது C4 பிளான்ட்டுக்கும் C3 பிளான்ட்டுக்கும் காமனா நடக்கும் the bundle sheet cells are அப்போ the bundle sheet cells are rich in the enzyme இந்த enzyme ribulose bisphosphate carboxylase oxidase அதாவது rubiscoங்கிற enzyme bundle sheet cells of C4 plantsல இருக்கும் but lack of PEPase phosphoenol pyruvate carboxylase வந்து lack இருக்கும் thus the basic pathway that results in the formation of sugar இந்த pathway மூலமா தான் sugar வந்து ஃபார்ம் ஆகுது the Calvin pathway is common to the C3 or C4 plant Calvin pathway தான் வந்து C3 பிளான்ட்டா இருந்தாலும் சரி C4 பிளான்ட்டா இருந்தாலும் சரி நமக்கு குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது did you know that Calvin pathway occurs in all mesophyll cells of the C3 plants Calvin cycle வந்து எல்லா mesophyll cellsலயும் நடக்கும் in the C4 plant it does not take place in the mesophyll cells but does so only in the bundle sheet cells ஆமா C4 plantsல பாத்தீங்கன்னா C3 pathway bundle sheet cellsல மட்டும் தான் நடக்கும் mesophyll cellsல வந்து நடக்காது Okay, next வந்து photorespiration. Let us try and understand one or more process that creates an important difference between C3 and C4 plants வந்து photorespiration. இப்ப C3 plantக்கும் C4 plantக்குள்ள differenceல C4 plantல bundle sheet cells வந்து இருக்கும் ஓகேவா C3 plantsல mesophyll cellsல தான் C3 pathway நடக்குது இதுல bundle sheet cellsல தான் rubisco அப்படிங்கிற enzyme இருக்கு ஓகே C3 plantல பாத்தீங்கன்னா mesophyll cellsலயே rubisco enzyme இருக்கு அப்ப another important specific ஆன difference என்ன அப்படினு பாத்தீங்கன்னா photorespiration பாத்தீங்கன்னா C4 plantsல நடக்கவே நடக்காது C3 plantsல தான் நடக்கும் To understand photorespiration we have to know a little bit more about the first step of Calvin pathway first step of Calvin pathway என்ன the first carbon dioxide fixation step this is the reaction where RUBP combines with carbon dioxide RUBP carbon dioxide ஓட combine பண்ணி to form 2 molecule of 3-PGA வந்து ஃபார்ம் ஆகுது 2 molecule of 3-PGA ஓகே இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் எது அப்படினு பாத்தீங்கன்னா rubisco அப்படிங்கற என்சைம் rubiscoங்கற என்சைம் ribulose bisphosphate carboxylase oxidase என்சைம் தான் RUBP கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து 2 molecule of 3-PGA வந்து ஃபார்ம் பண்ணுது Okay, rubisco that is the most abundant enzyme in the world. அதாவது இந்த உலகத்திலேயே அதிகமா இருக்கக்கூடிய enzyme பாத்தீங்கன்னா rubisco. Do you wonder why is characterized by the fact that its active site can bind to both carbon dioxide and oxygen, hence the name. அதாவது rubiscoங்கிற பேர் என்ன வந்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா இந்த RUBP இந்த enzyme பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடோடையும் பைண்ட் பண்ணா ஆக்சிஜனோடையும் பைண்ட் பண்ணுது அதனால தான் இதுக்கு rubisco அதாவது rubis carboxylase oxidase அப்படின்னு சொல்றாங்க can you think how this could be possible இது எப்படி possible rubisco has a much greater affinity for carbon dioxide when carbon dioxide and oxygen is nearly equal அதாவது கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆக்சிஜன் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும்போது rubisco வந்து எதோட பைண்ட் பண்ணும் கார்பன் டை ஆக்சைடோட பைண்ட் பண்ணி கார்பாக்சிலேஸ் அப்படிங்கற ஆக்ஷனை பண்ணுது ஓகே இமேஜின் ஓகே அப்போ imagine what would happen if there was not so இது இல்லனா என்ன ஆகும் this binding is competitive இந்த binding பாத்தீங்கன்னா competitive ஆயிடும் எப்போ it is the relative concentration of oxygen and carbon dioxide that determines which of the two will bind to the enzyme இது வந்து ஆக்சிஜனோட பைண்ட் பண்ணுமா கார்பன் டை ஆக்சைடோட பைண்ட் பண்ணுமா அப்படிங்கிறது காம்படிஷன் எப்போ in C3 plantsல பாத்தீங்கன்னா some oxygen does bind to the rubisco and hence carbon dioxide fixation is decreased hence RUBP instead of being converted to 2 molecule of PGA binds with oxygen to form 1 molecule of phosphoglycerate
இப்போ ஏரில் இப்போ C3 பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் RUBP வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடோட தான் பைண்ட் பண்ணும்ல. எப்போ ஆக்சிஜனோட பைண்ட் பண்ணும் அப்படின்னா ஏரில் ஆக்சிஜனோட அளவு அதிகமாக இருந்து ஓகே கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்கும்போது RUBP ஆக்சிஜனோட பைண்ட் பண்ணும். இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் பார்த்தீங்கன்னா ருபிஸ்கோ அப்படிங்கிற என்சைம். இப்போ ருபிஸ்கோ பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேஸ் ஆக்ஷன் பண்ணுது. இப்போ RUBP கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்தா தானே குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பதிலாக ஆக்சிஜனோட சேர்ந்துருச்சு. அப்போ ஆக்சிஜனோட சேர்ந்துச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும் பாருங்க. அதாவது 2 molecule of 3PGA ஃபார்ம் ஆகிறதுக்கு பதிலாக 1 molecule of phosphoglycolate 1 molecule of phosphoglycerate 1 molecule of PGA 1 PGAவும் அதுக்கப்புறம் 2 கார்பன் இருக்கக்கூடிய phosphoglycolate அதாவது இது 5 கார்பனா ஓகேவா. 1 molecule of PGAங்கிறது 3 கார்பனா 2 கார்பன் இருக்கக்கூடிய phosphoglycolate. அப்போ இந்த ரியாக்ஷன்ஸில் குளுக்கோஸ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும். இப்போ 2 molecule of 3PGA ஃபார்ம் ஆனாதான் நமக்கு வந்து அந்த கால்வின் சைக்கிளில் குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இது குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேட்டரி பாத்வேல தேர் இஸ் நெய்தர் சிந்தசிஸ் ஆஃப் சுகர் நார் ஆஃப் ATP. இதில் சுகரோ ATP நம்மளுக்கு தேவையான எனர்ஜி எதுவுமே ஃபார்ம் ஆகாது. ரேத்தர் இட் ரிசல்ட்ஸ் இன் த ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அது மட்டும் இல்லாமல் பிளான்ட்டுக்கு மிக முக்கியமான கேஸான கார்பன் டை ஆக்சைடு இது ரிலீஸ் பண்ணுது. அது மட்டும் பத்தாமல் இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு எதை யூஸ் பண்ணுது, ATPயும் யூஸ் பண்ணிக்குது. புரியுதுங்களா. ஒரு பிளான்ட்டு குளுக்கோஸை தயாரிக்கணும், அதுதான் பிளான்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ரொம்ப முக்கியமான கேஸ். ஆனால் இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸில் கார்பன் டை ஆக்சைடோட பைண்ட் பண்ணாமல் ஆக்சிஜனோட சேர்ந்து நமக்கு 1 molecule of PGAவும் 2 கார்பன் இருக்கக்கூடிய பாஸ்போகிளைகோலேட்டை ஃபார்ம் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் இதில் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற பை ப்ராடக்டை ரிலீவ் பண்ணி இதில் ATP வந்து யூஸ் பண்ணுது. ஓகேங்களா. அப்போ இந்த ப்ராசஸ் ஒரு பிளான்ட்டுக்கு எனர்ஜியும் வரல, குளுக்கோஸ் வரல. அப்போ இதை வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அப்போது ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேட்டரி பாத்வேல தேர் இஸ் நெய்தர் சிந்தசிஸ் ஆஃப் சுகர் நார் ஆஃப் ATP ரெண்டுமே ஃபார்ம் ஆகலை. ரேத்தர் இட் ரிசல்ட்ஸ் இந்த ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுது, இதில் ATPயும் யூஸ் பண்ணுது. இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேட்டரி பாத்வே தேர் இஸ் நோ சிந்தசிஸ் ஆஃப் ATP ஆர் NADPH எதுவுமே சிந்தசிஸ் பண்ணல. த பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இஸ் நாட் நோன் எட். அப்போ இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுடைய பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்து இன்னுமே நம்மளுக்கு தெரியலை. ஓகேவா. ஆனால் இதில் வந்து சுகர் ஃபார்ம் ஆகலை, அது மட்டும் நம்மளுக்கு தெரியும். பட் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது இன்னுமே கண்டுபிடிக்கலப்பா. ஓகே. இன் C4 பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் டஸ் நாட் அக்கர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். C4 பிளான்ஸில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன்ங்கிற ப்ராசஸ் நடக்கவே நடக்காது. ஏன்? திஸ் இஸ் பிகாஸ் தே ஹாவ் த மெக்கானிசம் தட் இன்க்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அட் த என்சைம் சைட். This takes place when the C4 acid from the mesophyll cells breaks down in the bundle sheet cells to release carbon dioxide. This results in increase in the intracellular concentration of carbon dioxide. In turn, this ensures that the Rubisco functions as a carboxylase, minimizing the oxidase activity. இதில் என்னப்பா சொல்ல வராங்க, C4 பிளான்ஸில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனே நடக்காதுன்னு சொல்கிறோம். ஏன் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காதுன்னு சொல்கிறோம்? இது வந்து மீசோஃபில் செல்ஸ்ப்பா. மீசோஃபில் செல்ஸில் பைகார்பனேட் வந்து பார்த்தீங்கன்னா PEPயோட சேர்ந்து நமக்கு எது வந்து ஃபார்ம் ஆகுச்சு, OAA ஃபார்ம் ஆச்சா. இந்த OAA தான் பார்த்தீங்கன்னா எதுக்கு போச்சு, பண்டில் ஷீட் செல்ஸ்க்கு வந்து போச்சா. போகும்போது என்ன ஆச்சு, இந்த 4 கார்பன் காம்பவுண்ட் 3 கார்பன் காம்பவுண்டாக மாறி மறுபடியும் இது ரீஜென்ரேட் ஆச்சு. அப்போ இது வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணுச்சா. அப்போ பண்டில் ஷீட் செல்ஸில் கார்பன் டை ஆக்சைடு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், ஆக்சிஜனோட அளவு வந்து அதிகமாக இருக்காது. ஏன்னா பண்டில் ஷீட் செல்ஸில் தான் நிறைய அபுண்டன்ட் அமௌண்ட் ஆஃப் ருபிஸ்கோ அப்படிங்கிற என்சைமும் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு தொடர்ந்து இந்த இடத்துல வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அங்கே ஆக்சிஜனோட அளவு வந்து அதிகமாக இருக்காது. ஸோ ருபிஸ்கோ பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து கார்பன் டை ஆக்சைடோட தான் பைண்ட் பண்ணும், RUBP ஆக்சிஜனோட பைண்ட் பண்ணாது. ஓகேங்களா.
அதாவது இன்னொரு தடவை சொல்கிறேன், பண்டில் ஷீட் செல்ஸில் கார்பன் டை ஆக்சைடு எப்பவுமே அதிகமாக இருக்கும் ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அந்த கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன்ஸ் மூலமாக C4 ஆசிட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால RUBP ஆக்சிஜனை பைண்ட் பண்ணுறதை விட கார்பன் டை ஆக்சைடோட தான் அதிகமாக பைண்ட் பண்ணும். அதனால ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுங்கிற ப்ராசஸ் பண்டில் ஷீட் செல்ஸில், அதாவது C4 பிளான்ட்ஸில் நடக்கவே நடக்காது. ஓகே, நவ் தட் யூ நோ தட் C4 பிளான்ட்ஸ் லேக் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். அப்போ இதிலிருந்து C4 பிளான்ட்ஸில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸே நடக்காது. யூ ப்ராபப்ளி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஈல்ட்ஸ். இப்போ முன்னாடியே சொன்னோம், C4 பிளான்ட்ஸோட பயோமாஸ் அதிகமாக இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஈல்ட்ஸ் ஆர் பெட்டர் in these plants. In addition, these plants அது மட்டும் இல்லாமல் show tolerance to the high temperature. high temperatureக்கும் இது tolerate பண்ணி வளரும். Based on the above discussion, can you compare plants showing C3 and C4 pathway? Use the table. இந்த டேபிள் வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்ப்பா, உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த போஸ்ட் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை தெரியல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ். லாஸ்ட் வந்து சாப்டருக்கு வந்துட்டோம். இது வந்து பெரிய சாப்டர் தான், பட் எனிஹவ் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ போகலாமா? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, and understanding of the factors that affect the photosynthesis is necessary. அதாவது photosynthesis process-அ என்ன ஃபேக்டர் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். The rate of photosynthesis is very important in determining the yield of the plants, including the crop plants. அப்போ photosynthesis-னுடைய ரேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. என்னன்னா, ஒரு பிளான்ட்டினுடைய ஈல்டுனா என்ன, அதோட ப்ரொடக்டிவிட்டி, மகசூலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு photosynthesis நல்லா இருந்தால் தான் அதோட ஈல்டும் அதிகமாக இருக்கும். photosynthesis under the influence of several factors. நிறைய ஃபேக்டர் வந்து photosynthesis வந்து கண்ட்ரோல் பண்ணுது. both the internal plant, அந்த பிளான்ட்டுக்குள்ள உள்ள ஃபேக்டர், as well as external, வெளியில இருந்தும் அந்த பிளான்ட்டினுடைய photosynthesis-அ கண்ட்ரோல் பண்ணுது. the plant factors include, அந்த plant factor என்ன, அதோட நம்பர், சைஸு, ஏஜ், அதோட ஓரியன்டேஷன் ஆஃப் லீவ்ஸ், மீசோஃபில் செல்ஸ் அண்ட் குளோரோபிளாஸ்ட். இதெல்லாம் வந்து இன்டர்னல் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன், அந்த அமௌண்ட் ஆஃப் குளோரோஃபில், இதெல்லாம் அந்த பிளான்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இந்த பிளான்ட் ஃபேக்டர்ஸ்னு பார்க்கும்போது எத்தனை நம்பர், இப்போ லீஃப் நிறையா இருந்ததுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக பண்ணும். சைஸ் ஆஃப் த லீவ்ஸ் பெருசாக இருந்தாலும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஏஜ், அதோட ஓரியன்டேஷன். இப்போ ஓரியன்டேஷன்னா என்ன, லீஃப் வந்து தள்ளி தள்ளி இருந்தது அப்படின்னா அது ஈஸியாக வந்து சன்லைட்டில் இது பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். அதே வந்துட்டு லீஃப் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்ததுன்னா ஃபோட்டோசிந்தசிஸினுடைய அளவு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி குளோரோஃபில், எவ்வளோ குளோரோஃபில் இருக்குது, மீசோஃபில் செல், இது எல்லாமே வந்து ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணும். The plant or internal factors. internal factor அப்படிங்கிறது என்ன, அதோட ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போஷன் and the growth of the plant. இன்டர்னலாக ஜெனட்டிக் ரீதியாக வந்து அந்த பிளான்ட்டினுடைய ஃபேக்டரும் இதோட ஃபோட்டோசிந்தசிஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். எப்படி, சில பிளான்ட் வந்து ஜெனட்டிக்கலாகவே கம்மியாக தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஓகேவா? சில பிளான்ட் வந்து அதிகமாக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். இது மாதிரி இன்டர்னல் உள்ள ஒரு பிளான்ட்டுக்குள்ளே உள்ள ஃபேக்டரும் வெளியில் உள்ள ஃபேக்டரும் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுதுப்பா. ஓகே, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் would include the, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னென்னா, சன்லைட், சூரிய ஒளி நல்லா இருந்ததுன்னா நமக்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். அதே மாதிரி டெம்பரேச்சர், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். As a plant photosynthesis, all these factors will simultaneously affect its rate. Hence, though several factors interact and simultaneously affect a photosynthesis or carbon dioxide fixation, usually one factor is the major cause or is the one that limits the rate. அதாவது இப்போ ஒரு பிளான்ட்டினுடைய ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி சன்லைட்டோ, டெம்பரேச்சரோ, கார்பன் டை ஆக்சைடோ, வாட்டரோ, இப்போ நிறையா ஃபேக்டர் வந்து அதை அஃபெக்ட் பண்ணலாம். அதில் ஒரு ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா பிலோ த ஆப்டிமம். ஆப்டிமம்னா என்ன, இப்போ ஒரு பிளான்ட்டு ஒரு 20 டிகிரி செல்சியஸில் தான் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். இதுக்கு கீழே 15 டிகிரி செல்சியஸ் போச்சு அப்படின்னா அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாது. அப்போ இந்த 20 டிகிரின்னு சொல்கிறோம்ல, அதுதான் பிலோ ஆப்டிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. Hence, at any point, the rate will be determined by the factor available at the suboptimal level.
சப்ஆப்டிமல்னா என்ன, ஒரு மினிமலாக இந்த லெவல் இருந்தால் தான் அது பண்ணணும், அந்த லெவலுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அதை தான் சப்ஆப்டிமல் அப்படின்னு சொல்கிறாங்க. when several factors affect any biochemical process, நிறைய ஃபேக்டர் ஒரு பயோகெமிக்கல் ப்ராசஸாக அஃபெக்ட் பண்ணாலும் பிளாக்மேன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, 1905 comes into effect. This states the following. இது என்ன சொல்லுது அப்படின்னா, if a chemical process is affected by more than one factor, ஒரு chemical process வந்து more than one factorனால affect பண்ணாலும் okay one factor, then its rate will be determined by the factor which is nearest to its minimal value. அதான் எந்த factor nearest to the minimal value இருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா law of limiting factor. இந்த ஃபேக்டர் தான் டைரெக்டாக ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க, டெஸ்பைட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏ க்ரீன் லீஃப் இருக்குது, அதாவது குளோரோஃபில் இருக்குது, க்ரீன் லீஃப் இருக்குது, நமக்கு ஆப்டிமல் லைட் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது. இந்த பிளான்ட்னால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல, அதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா வெரி லோ. இப்போ நான் சொன்னேன்ல அதே மாதிரி இப்போ நமக்கு சன்லைட்டும் நல்லா இருக்குது, உள்ள குளோரோஃபில்லும் நல்லா இருக்குது, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடோட அளவும் நல்லா இருக்குது, வாட்டரும் நமக்கு நல்லா இருக்குது. ஆனால் இந்த பிளான்ட்னால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது டெம்பரேச்சர் பிலோ த ஆப்டிமம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சொன்னேன் 20 டிகிரி செல்சியஸில் தான் அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாது. the leaf is given the optimal temperature will start photosynthesis. அப்போ இந்த லீஃப் எப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஆப்டிமல் 20 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே கொடுக்கும்போது இது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். இதுதான் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்னு பிளாக்மேன் வந்து சொன்னார். ஓகே, இப்போ நம்ம சொன்னோம்ல சன்லைட்டு, டெம்பரேச்சர், கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ட்டு அது ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இப்போ லைட், we need to distinguish between light quality, light intensity and the duration of exposure of the light. இப்போ லைட் குவாலிட்டி அப்படின்னா என்ன, குவாலிட்டி ஆஃப் த சன்லைட், அதோட தன்மை, லைட்டோட இன்டென்சிட்டி, எவ்வளோ தூரம் விழுகுது, எவ்வளோ நேரம் வந்து லைட்டுக்கு வந்து எக்ஸ்போஷர் ஆகிருக்கு, இது எல்லாமே வந்து ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணும். while discussing light as a factor that affects photosynthesis, there is a linear relationship between the incident light and the carbon dioxide fixation rate at low intensity. இப்போ இந்த கிராஃபில் பாருங்கப்பா, லைட்டோட இன்டென்சிட்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படின்னு வச்சுக்கோங்க, அதில் ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட்டு இவ்வளோ இருக்குது. இப்போ லைட்டோட இன்டென்சிட்டி 20 அப்படின்னு வைங்க, அதில் ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் வந்து இவ்வளோ இருக்குது. அதே மாதிரி லைட்டோட இன்டென்சிட்டி 40 அப்படின்னு வைங்க, அதில் ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் வந்து இவ்வளோ இருக்குது. அப்போ லைட்டோட இன்டென்சிட்டி கூட கூட ஃபோட்டோசிந்தசிஸ்னுடைய அளவும் கூட்டிகிட்டே போகுதா. அப்போ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லைட் இன்டென்சிட்டி அண்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கும் லைட்டினுடைய இன்டென்சிட்டி அதிகமாகிறதுக்கும் ஒரு லீனியர் ஸ்ட்ரைட் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அட் ஹையர் லைட் இன்டென்சிட்டி கிரேஜுவலி த ரேட் டஸ் நாட் ஷோ ஃபர்தர் இன்க்ரீஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50 லைட் இன்டென்சிட்டி கொடுக்கும்போது இது வந்து மேக்ஸிமமாக ரீச் ஆகுது. அதுக்கு மேலே 60, 70, 80 கொடுக்கும்போது ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போயிட்டுருக்கு, அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகலை. ஓகே, ஏன்னா ஃபார் அதர் ஃபேக்டர்ஸ் பிகம் லிமிட்டிங் ஃபேக்டராக மாறிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப வந்து நம்ம ஹீட் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், ஒன்று வாட்டர் வந்து குறையலாம், இல்லை குளோரோஃபில் டெஸ்ட்ராய் ஆகலாம். அப்போ அதுக்கு மேலே ஃபர்தராக இப்போ நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்து லைட் இன்டென்சிட்டி கொடுத்து இவ்வளோலாம் வந்து போகாது. ஓகேங்களா, அப்போ என்ன ஆகுது, ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து ரீச் பண்ணிடுது. அப்போ வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங், அப்போ இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் டு நோட் இஸ் தட் லைட் சேச்சுரேஷன் அக்கர்ஸ் அட் 10% ஆஃப் த ஃபுல் சன்லைட். அதாவது சன்லைட்டினுடைய 10% வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட்டை அடைஞ்சிருது. ஹென்ஸ் எக்ஸப்ட் ஃபார் பிளான்ட்ஸ் இன் ஷேட் ஆர் டென்ஸ் ஃபாரஸ்ட், லைட் இஸ் ரியர்லி எ லிமிட்டிங் ஃபேக்டர் இன் நேச்சர். இப்போது டென்ஸ் ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லைட் அப்படிங்கிறது ஒரு ரேரான ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ இன்க்ரீஸ் இன் இன்சிடென்ட் லைட், இப்போ விழுகக்கூடிய லைட் இருக்குல்ல, பியாண்ட் எ பாயிண்ட் காஸ் த பிரேக் டவுன் ஆஃப் குளோரோஃபில் அண்ட் டிக்ரீஸ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். இப்போது நான் என்ன சொன்னேன், லைட்டினுடைய இன்டென்சிட்டி இதுக்கு மேலே வந்து நம்ம கொடுக்கும்போது சேச்சுரேஷன் தான் போகுது. ஏன் அதுக்கடுத்து அதிகமாகலை, ஏன்னா மற்ற ஃபேக்டர் லிமிட்டிங்காக வரும்னு சொன்னேன்ல. ஏன், நீங்கள் சன்லைட் அதிகமாக விழும்போது குளோரோஃபில்லே வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது, அதனால ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ஓகே,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடினுடைய கான்சன்ட்ரேஷன். இப்போ கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ மேஜர் லிமிட்டிங் ஃபேக்டர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஆமாம், கார்பன் டை ஆக்சைடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் வெரி லோ இன் த அட்மாஸ்பரிக். இயற்கையிலே பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பரிக்கில் கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு லோவாக தான் இருக்கும். எவ்வளோ? பிட்வீன் 0.03 and 0.04% தான் இருக்கும். இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் அப் டு 0.05% can cause an increase in the carbon dioxide fixation rate. Beyond this, the levels can become damaging over long period. இப்போ இந்த ஸ்டெப் புரியுதா? அட்மாஸ்பரிக்கில் இருக்கிறது 0.03 to 0.04 பா. ஆனால் ஒவ்வொரு பிளான்ட்டும் 0.05% கார்பன் டை ஆக்சைடு இருக்கும்போது நல்லா வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி குளுக்கோஸ் வந்து தயாரிக்குது. ஆனால் இதுக்கு மேலே இந்த 0.05க்கு மேலே அதிகமாயிருச்சு அப்படின்னா டிஸ்ட்ரக்ஷன் ஆயிடுது. புரியுதுங்களா? இப்போ எவ்வளோ இருக்கணும்? இவ்வளோ தான் இருக்குது காற்றுல, இவ்வளோ இருந்தால் போதும். இதை விட அதிகமானாலும் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அப்போ the C3 and the C4 plants respond differently to carbon dioxide concentration. கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷனுக்கு டிஃப்ரெண்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுது C3 and C4 plants. At low light conditions, neither group responds to high carbon dioxide condition. அதாவது இப்போ ஹை கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக கொடுத்துட்டீங்க, ஓகேவா? லைட் வந்து கம்மியாக கொடுக்குறீங்க. கார்பன் டை ஆக்சைடு அதிகம், லைட் கம்மி. ஆனால் என்ன ஆகுது? அட் லோ லைட் கண்டிஷன்ஸ் நெய்தர் குரூப் C3 பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, C4 பிளான்ட்டாக இருந்தாலும் சரி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாது. அட் ஹை லைட் இன்டென்சிட்டி போத் C3 and C4 plants show increase in the rate of photosynthesis. அதே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டோட இன்டென்சிட்டி ஹைலைட் இப்போ லோ லைட்னா என்ன? ஏர்லி மார்னிங் வச்சுக்கோங்க, இல்லை நைட்டு வச்சுக்கோங்க. அதில் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் C3 C4 பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாது. இதே லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது ரெண்டு பிளான்ட்டுமே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறாங்க. அட் ஹை லைட் இன்டென்சிட்டி போத் C3 and C4 plants show increase in the rate of photosynthesis. அப்போ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் இஸ் தட் C4 plants show saturation at about 360 micron per liter. அப்போ C4 plantsனா என்ன? டெம்பரேட் ரீஜன்ஸில் வளரக்கூடிய பிளான்ட்ஸு கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் 360 மைக்ரான் பெர் லிட்டர் இருந்தாலே போதும். எதான் ஆகுது? சேச்சுரேஷன் பாயிண்ட்டை அடைஞ்சிருது. அதுக்கு வந்து போதுமானது 360 தான். while C3 plants தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் அண்ட் சேச்சுரேஷன் இஸ் seen only beyond 450 மைக்ரான் பெர் லிட்டர். இப்போ C3 பிளான்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு 450 மைக்ரான் பெர் லிட்டர் இருந்தால் தான் C3 பிளான்ட்ஸ் வந்து நல்லா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. அப்போ தஸ் கரண்ட் அவைலபிலிட்டி, கரண்ட்னா என்ன? காற்றுல உள்ள கார்பன் டை ஆக்சைடே பத்தாது. இஸ் அ லிமிட்டிங் ஃபேக்டர் டு த C3 பிளான்ட்ஸ். இன்னொரு தடவை சொல்கிறேன். இப்போ C3 பிளான்ட்டுன்னு ஒன்று இருக்குது, C4 பிளான்ட்டுன்னு இருக்குது, ஓகேவா? C4 பிளான்ட்டு 360 மைக்ரான் பெர் லிட்டர் கார்பன் டை ஆக்சைட்லேயே நல்லா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி நல்ல ஈல்டு கொடுக்குது. ஆனால் C3 பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா 450க்கு மேலே இருந்தால் தான் அது வந்து நல்லா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. ஆனால் காற்றுலேயே இந்த 450 மைக்ரான் பெர் லிட்டர் என்ன ஏன்னு தெரியுமா? அட்மாஸ்பரிக்லேயே 0.03 to 0.04 தான் இருக்குது. அப்போ கரண்ட்டாக இயற்கையிலே கிடைக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு C3 பிளான்ட்ஸ்க்கே ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இயற்கையிலே அது கம்மியாக தான் இருக்குது. அப்போ the fact that C3 plants respond to higher carbon dioxide concentration by showing increased rate of photosynthesis leading to higher productivity has been used for some greenhouse effect. அப்போ இயற்கையில் மேம் அட்மாஸ்பரிக்லேயே கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்போ C3 பிளான்ட்ஸு எப்படி இவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ், இந்த பசுமை இலம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த க்ரீன் ஹவுஸ், இந்த குடில் மாதிரி போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே வந்து பிளான்ட்ஸ் வந்து க்ரோ பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்குள்ளே வந்து கார்பன் டை ஆக்சைடே மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி இது கொடுக்கும். அப்போ அவைலபிலிட்டி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது. such as tomato, bell pepper, they are allowed to grow in carbon dioxide enriched atmosphere that yields to. அதனால தான் இந்த green house effect மூலமா நம்மனால high yield வந்து கொடுக்க முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சர்ப்பா, the dark reactions being enzymatic and are temperature controlled. டார்க் ரியாக்ஷன்ஸ்னால் என்னப்பா? கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆச்சுல, இதுக்கு வந்து நிறையா என்சைம் வேணும்.
Though the light reactions are also temperature sensitive, they are affected to a much lesser extent. Light reactions na என்னப்பா water split ஆகி ATP NADPH ஃபார்ம் ஆச்சுல அது வந்து அவ்வளவு ஒன்றும் temperature sensitive கிடையாது. The C4 plants respond to higher temperature and show high rate of photosynthesis. ஆமா C4 plants நே அது temperate regionsல வளரக்கூடிய plant. அது high temperature இருந்தாலும் நல்லா photosynthesis பண்ணும். ஆனா C4 plants have a much lower temperature optimum. ஆமா C3 plantsக்கு வந்து பாத்தீங்கன்னா அளவான temperature இருந்தாலே போதும் அது வந்து photosynthesis பண்ண. But C4 plants வந்து high temperatureலயும் நல்லா வந்து photosynthesis பண்ணும். Okay va appa the temperature optimum for photosynthesis of different plants also depend on the habitat that they are adapted to. அப்ப இந்த temperature difference வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படினா அது வாழக்கூடிய இடம் அதை டிபெண்ட் பண்ணிருக்கு. இப்ப tropical plants have a high temperature optimum. tropical plantsல வந்து temperature high temperatureனா இப்ப tropical regionsல வளரக்கூடிய plant ஒரு 30 to 35 degree celsiusல தான் நல்லா photosynthesis பண்ணும் அப்படினா high temperature optimum இருக்கு. Then the plants adapted to the temperate climates. temperate climatesல வளரக்கூடிய plant விட tropical regionsல வந்து high temperatures வந்து நல்லா வந்து photosynthesis பண்ணுது. இதுதான் வந்து temperature. temperature அப்படிங்கிறது ஒரு limiting factor தான். Next வந்து water பா. Even though water is one of the reactant that in the light reaction. light reactionsனா என்ன water split ஆகுதுல அதோட reactant தான். The effect of water as a factor is more through its effect on the plant rather than directly. Water வந்து direct photosynthesis affect பண்ணல அப்படினாலும் இதுவும் photosynthesis affect பண்ணுது. எப்ப water stresses causes the stomata to close. water stress conditionsல பாத்தீங்க அப்படினா அந்த stomata pore வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். hence reducing the carbon dioxide availability. carbon dioxide வந்து எவ்வளவு இருந்தாலும் தண்ணி நீங்க கொடுக்கல அப்படினா stomata வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அதனால carbon dioxide யூஸ் பண்ணி photosynthesis பண்ணாது. Besides, water stress also makes leaves wilt. வாட்டர் வந்து கம்மியா இருக்கும்போது அந்த இலையெல்லாம் சுருண்டும். அப்ப photosynthesis பண்ணாது. புரியுதுங்களா? இப்ப வாட்டரும் one of the ஒரு limiting factor தான். எப்ப இது டைரக்டா அஃபெக்ட் பண்ணலனாலோ தண்ணி கம்மியா இருக்கும்போது ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அதனால கார்பன் டை ஆக்சைடு உள்ள வர முடியாது, photosynthesis பண்ண முடியாது. அதே மாதிரி தண்ணி கம்மியா இருந்துச்சு அப்படினா லீஃப் வந்து curl அதாவது சுருள ஆரம்பிச்சிரும். அதனாலயும் photosynthesis பண்ண முடியாது. அப்ப reducing the surface area of the leaves and their metabolic activity as well. okay finally நம்ம photosynthesis in higher plants ஓட entire big chapter வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமா பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.